بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்பட்டு வரும் மதரசா மாணவிகளுக்கான தர்பியா வகுப்பில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் பயனளிக்காத உறவுகள் என்னும் தலைப்பில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகில் மனிதனை படைத்து அவர்களுக்குள் பல்வேறு உறவுகளை ஏற்படுத்தி வாழச் செய்கிறான். இப்படி உறவுகளோடு வாழ்கின்ற மனிதன் அவர்களுக்கென்று ஓர் துன்பம் ஏற்படும் போது இந்த உறவுகள் உதவக்கூடியவர்களாகவும் ஒருவர் துவண்டுவிடும் போது அவர்களுக்கு ஆறுதல் கூடியவர்களாகவும் அவர்களை அரவணைக்க கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா விதத்திலும் உறவுகள் மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் வேண்டுமானால் உறவுகள் மத்தியில ஒரு சில நெருக்கடிகள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொதுவாக பல நேரங்களில் இந்த உறவுகள் மனிதனுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பயனளிக்காத உறவுகள் அப்படிங்கிற டாபிக் எதுக்கு நமக்கு? யாருக்காவது உறவுகள் எந்த பயனும் இங்கே இல்லை, எந்த யூஸுமே எங்களுக்கு இந்த உறவுகளால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு உறவின் மூலம் நான் ஏதாவது ஒரு பயனை அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம், அப்படித்தானே? அப்புறம் ஏன் பயனளிக்காத உறவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசப்படணும்? ஏன்? எந்த நேரத்தில் இந்த உறவுகள் நமக்கு பயனளிக்காமல் போகும், எதனால் பயனளிக்காமல் போகும், இந்த உறவை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்கிறது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைய தர்பியா வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். சரியா? அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசா எத்தனாவது அத்தியாயம்? 4வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தின் முதல் வசனமாக சொல்லும் போது உறவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். இந்த உரையினுடைய துவக்கத்திலே ஒரு வசனம் சொன்னோம் இல்லையா? யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பகுமுல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அந்த வசனத்தினுடைய கடைசியாக இறைவன் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், இன்னும் எவனை கொண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்கிறீர்களோ அத்தகைய இரத்த உறவுகளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் உறவினர் விஷயத்திலும் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அப்போ இறைவனை அஞ்சுதல் அப்படின்னா என்னது? எதற்காக நாம் இறைவனை அஞ்ச வேண்டும்?
எதுக்காக தெரியாதா யாருக்கும்? எதுக்காக இறைவனை அஞ்ச வேண்டும்? நாளை மறுமையில் நாம போய் இறைவனுக்கு எதிராக எதையாவது இந்த உலக வாழ்க்கையில செய்துட்டு மறுமையில போய் நின்னோம் அப்படின்னா அந்த படைத்த இறைவனுக்கு நாம் அஞ்சணும், அப்படிதானே? இந்த உலகத்துல பாவம் செய்யும் போது இறைவனுக்கு மாற்றமாக நாம் நடந்தால் இறைவனுக்கு நாம் அஞ்ச வேண்டிய மறுமையில் அவன் என்ன பண்ணுவான்? நமக்கான தண்டனை தருவான். அதே மாதிரி இந்த உறவை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உறவுகளோடு இணக்கமான முறையில் வாழ வேண்டும். உறவுகளுக்கென்று ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வரும்போது அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அவர்களிடத்தில் பாசமாக இருக்க வேண்டும். ஏதாவது மனக்கசப்புகள் வந்தால் அதையெல்லாம் விட்டொழிச்சிட்டு அவர்களோடு நல்ல முறையில் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த உறவுகள் விஷயத்தில் நாம் பேணி நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறைவன் நாளை மறுமையில் அதற்கான தண்டனையை தருவான். அதனால தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். எல்லா செய்தியும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதே போல பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் இந்த உலகில் அதிகமான நாட்கள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், அப்படித்தானே? யாருக்காவது இந்த உலகத்துல எனக்கு வாழுக்கு ஆசையே இல்லை அப்படின்னு யாராவது இருப்பீங்களா? பொதுவா ஒரு கோபத்துல வேணும்னா சொல்லலாம், பேசாம நம்ம செத்து போனா பரவாயில்லப்பா அப்படின்னு கோபத்துல ஒரு சில வார்த்தைகளை சொல்வோமே தவிர மனசால இந்த உலகத்துல வாழ மாட்டேன் அப்படின்னு யாராவது நினைப்பீங்களா? எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லை அப்படின்னு நினைப்போமா? கிடையாது. அதே போல இந்த உலகத்துல எல்லா பொருளாதாரத்தோடையும் நல்ல வசதி வாய்ப்போடையும் வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் தானே? பொதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைப்போமா? இல்லை. அப்போ ரொம்ப நல்ல முறையில நல்ல வசதியாகவும் வாழணும், அதே சமயம் நீண்ட ஆயுசோடையும் வாழணும் அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்விடத்துல துஆ செய்றோமா இல்லையா? யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுசையும் தா, பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவருடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஒருவருடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் ஃபல் யஸில் ரஹ்மஹு, அவர் தன்னுடைய உறவுகளை இணைத்து வாழட்டும். அப்போ ஒருத்தருக்கு வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க, அதிகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? உறவுகளோடு இணைந்து வாழணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்கன்னா, நாம் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னைக்கு உறவுகள் அப்படின்னாலே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுக்கிட்டு மனமுறிவோட நாம் என்ன பண்ணுவோம்? பிரிஞ்சு வாழக்கூடியதை பார்க்குறோம், அப்படிதானே? அது எதுவுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுருவோம். ஒருத்தவங்க புரியாம கோவப்பட்டா கூட அதை மன்னிக்க கூடிய தன்மை இல்லாம, என்ன இவன் இப்படி பேசி போட்டான், இனிமே நான் இவனோட எந்த ஒட்டும் உறவும் வச்சுக்க மாட்டேன், இனிமே இவனோட குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நாம சொல்லி முறிச்சு வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவருக்கு ஆயுள் அதிகமாக வேண்டும், வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படணும் அப்படின்னா ஃபல் யஸில் ரஹ்மஹு, அவன் என்ன பண்ணட்டும்? தன்னுடைய உறவை இணைத்து வாழட்டும், பேணி வாழட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க்கம் இந்த உறவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது, இணை வைக்கக்கூடிய நிலையில ஒருவர் இருந்தா கூட அவரோடு நாம் இந்த உலகத்துல எப்படி வாழணும்? இணைந்து வாழணும். நாம நல்ல கொள்கையில இருக்கோம், ஏகத்துவ கொள்கையில இருக்கோம், நம்மோடு உள்ள நெருங்கிய உறவுகள் இணை வைப்பான கொள்கையில இருந்தாலும் அவர்களோடு உள்ள அந்த உறவு எப்படி இருக்கணும்? நல்ல இணக்கமான முறையில இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, அஸ்மா பின் அபூ பக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? அஸ்மார் அலி யாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. தெரியாதா?
தெரியும், ஆனா நாங்க சத்தமா சொல்ல மாட்டோம். அப்படிதானே? யாரு அஸ்மா பின்த் அபூ பக்கர்? யாரு? யாரு? மாஷா அல்லாஹ், அபூபக்கர் அலி அவர்களுடைய மகள். சரியா? அவங்க தான் யாரு? அஸ்மா பின்த் அபூபக்கர். அபூபக்கர் அலி யாரு? ரசூலுல்லாவுடைய உற்ற நண்பன். சரி, அவங்களுடைய மகள் தான் அஸ்மா பின்த் அபூபக்கர். இவங்க என்ன பண்றாங்கன்னா மதீனாவில் இருக்காங்க. இவங்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அபூபக்கர் அலி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய மகள் அஸ்மார் அலியும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுடைய தாய் எங்க வரல, இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க எங்க இருக்காங்க? மக்காவுல இருக்காங்க. இந்த நிலையில ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா அஸ்மார் அலியை பார்க்கறதுக்காக வாராங்க. தாயை பார்த்த உடனே பல நாள் பிரிஞ்சு இருந்தது. தாயை பார்த்த உடனே என்ன பயங்கர சந்தோஷம். அப்ப தாயோட உறவை பேணிக்கொள்ளணும், அவங்களோட நல்ல இணக்கமா வாழணும், அவங்களோட நல்ல முறையில ஆதரிக்கணும்னு இவங்களுக்கு ஆசை. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். ஏன்? நாமளும் இஸ்லாமிய கொள்கையில இருக்கிறோம், அல்லாஹுதான் இறைவன் அப்படிங்கன்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தாயோ இணை வைப்புல இருக்கிறாங்க. அப்போ இந்த எதிரான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களோடு நாம் இணக்கத்தை ஏற்படுத்தலாமா? இது மார்க்கப்படி சரியாகுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை. உடனே அவங்க என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க. ஏ ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் என்னை பார்க்க வந்திருக்காங்க, நான் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாமா, அவர்களோடு உறவாடலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்விடத்துல அஸ்மார் அலி கேட்டு விடுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஆமா, நீ உன்னுடைய தாயிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள். அப்போ இணை வைப்பான கொள்கையில் இருந்தாலும், நம்முடைய தாயாக இருந்தாலும், நம்முடைய தந்தையாக இருந்தாலும், பிற உறவுகளாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நாம் அவர்களோடு நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய மார்க்கம் சொல்றது. அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் தேவைகள். இப்போ ஒரு மகளாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய பெற்றோருக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும். ஆனா இன்னைக்கு பார்க்குறோம், ஏகத்துவ கொள்கையில பிள்ளை இருக்கிறான், இணை வைப்பு கொள்கையில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில சில பேர் புரியாம என்ன பண்ணுவாங்க, வெறுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது? நீங்க இந்த உலகத்துல அவங்களோட நல்ல முறையில வாழுங்க, கொள்கை வேறாக இருந்தாலும் அவர்களுக்கென்று செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்முடைய மார்க்கம் கட்டளையிடுது. இந்த அளவுக்கு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் ஓர் எல்லையை வகுக்குது. இப்படி தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் அனுசரிச்சு வாழணும், அவங்களை பேணணும். இல்லை என்றால் இறைவனிடத்தில் தண்டனை உண்டு என்று கட்டளையிடுகின்ற இறைவன் எதை சொன்னாலும் நீ கேட்டுக்கோ, அவங்க எதை செய்ய சொன்னாலும் நீ அதை கேட்டு நடந்து கொள் என்று கட்டளையிடுகிறதா? அங்கதான் அல்லாஹ் என்ன பண்ணான்? ஒரு வரையறையை, ஒரு எல்லையை நிர்ணயித்திருக்கிறான். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, உன்னுடைய தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படி மனிதனுக்கு நாம் வலியுறுத்தியுள்ளோம். எப்படி? உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மை செய்யும்படி மனிதனுக்கு நாம் வலியுறுத்தியுள்ளோம். வ இன் ஜாஹதாக அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத ஒன்றை அவர்கள் எனக்கு இணை வைக்குமாறு கட்டளையிட்டால் ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. எப்படி சொல்லுது? மனிதனுக்கு என்ன கட்டளையிட்டோம்? உன்னுடைய தாய் தந்தைக்கு பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு இணையாக்கும்படி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தால், எனக்கு மாறு செய்யும்படி ஒரு விஷயத்தை அவர்கள் கட்டளையிட்டால் ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு நீ என்னப்படாதே, கட்டுப்படாதே அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு அதிகப்படியான அந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய
நன்மை அப்படிங்கிறது, பெற்றோருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இறைவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறான் சொல்லுங்க பாப்போமே. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றானா, பெற்றோருடைய தகுதியை, அவங்களுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. எந்த அளவுக்கு தெரியாதா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இணை வைக்காதே, பெற்றோருக்கு உபகாரம் செய். பல வசனங்களை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? எப்பவுமே அல்லாஹுக்கே மட்டுமே வணங்கணும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்பதற்கு அடுத்த ஒருபடியா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? பெற்றோருக்கு நன்மை செய் அப்படின்னு தான் சொல்றான். அப்படி முக்கியத்துவப்படுத்தக்கூடிய அந்த தாய் தந்தை, அந்த பெற்றோர் இறை கட்டளைக்கு மாற்றமாக இறைவனுக்கு இணையாக்க ஒரு கூடிய ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அந்த நேரத்துல நாம கட்டுப்படணுமா? கட்டுப்பட கூடாது. ஏன்? ஏன்? அவங்க இறைவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? மாறு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதா இருக்குதோ. ஆனா பார்க்கும் இன்னைக்கு வணக்க வழிபாடுகள் விஷயத்துல பெற்றோருக்கு உடன்பட்டு போகக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? என்னென்ன காரியங்கள்? இறைவனுக்கு மாற்றமா உள்ள வணக்க வழிபாடுகள் ஏதாவது தெரியுமா? தொழுகை விஷயத்திலேயோ நோன்புகள் விஷயத்திலேயோ யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஒன்று சொல்லுங்க பாப்போமே. இறை கட்டளைக்கு மாற்றமான விஷயங்கள் என்னெல்லாம்? சத்தமா. மௌலூது, வேற ஃபாத்திஹா ஓதுதான். ஃபாத்திஹா ஓதுது நல்லது தானே, நல்ல சூறா தானே. மரிக்கக்கூடிய நிலையில அந்த மரிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்காக வேண்டி ஓதக்கூடியது. ஓகே, ஃபாத்திஹா நல்ல சூறா தான். சரியா? அடுத்தது பாங்குக்கு பின்னாடி செலவாத்து. தீனியத் பாடத்துல படிச்சதை அப்படியே ஒப்புக்குவீங்க, அப்படிதானே? சரி, அப்போ இனி வணக்க வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை பெற்றோருக்காக உடன்படக்கூடிய பிள்ளைகளை பார்க்குறோமா இல்லையா? என்னுடைய தாய் சொல்லிட்டாங்க, என்னுடைய தந்தை சொல்லிட்டாங்க, அல்லது என்னுடைய உறவுகள் எல்லாம் பெரும்பாலும் இதைத்தான் பின்பற்றுகிறார்கள், எனக்கு வேற வழி தெரியல, அவங்களுடைய மனசு கஷ்டப்படும், அல்லது அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, கோபப்படுவார்கள் அப்படின்னு நாம் தாய் தந்தைக்கு என்ன பண்ணுவோம்? உடன்பட்டு இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான விருந்துகள்ல கலந்துக்கிடுது. நீ பார்க்குறோமா? என்னென்ன விருந்துகள் மார்க்கத்துக்கு முரணா இருக்குது, இறைவன் சொன்னதுக்கு மாற்றமா இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாமே. நேச்சர் அது விருந்து கூப்பிடுவாங்களா பள்ளியில, வாங்க வாங்க விருந்து சாப்பிடலான்னு. வேற கல்யாண ஃபங்க்ஷன், வேற பர்த்டே ஃபங்க்ஷன். கேட்கல? கல்யாண வெட்டிங் டே, அப்படிதானே? அப்போ இதெல்லாம் நடக்குது, அதனால தான் தெரியுது. பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் போக போக 2000, 2025, இனி 2030 இப்படின்னு போக போக நாம் கொண்டாடக்கூடிய அந்த விருந்துகளும் சரி விழாக்களும் சரி புதிய புதிய பேர்ல என்ன ஆகும்? வளர்ந்துட்டே வரும். இதுல மார்க்கத்துக்கு முரணான விருந்துகள்ல நாம் கலந்துக்கிடாவிட்டால் நம்முடைய உறவுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? விருந்தழைப்பை ஏற்கணும்னு அல்லாவே சொல்லியிருக்கான். நம்முடைய மார்க்கத்திலேயே அனுமதி இருக்கி. ஒரு உறவினர் வந்து உங்களை ஆசையா விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நீங்க வர மாட்டீங்களா? உறவுகளை பேண சொல்லிதானே நம்முடைய மார்க்கம் கட்டளை இடுகிறது. இந்த விருந்துல ஏன் கலந்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? திருமணம் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கான், அப்படிதானே? ஆண் மகர் கொடுக்கணும், ஆண் வீட்டு செலவுல எளிமையா நடத்தப்படணும். அந்த திருமணத்துல தான் இறைவனுடைய பரக்கத் அடங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுமே வரதட்சணை வாங்கி பெண் வீட்டிலேருந்து அவங்களுடைய செலவுல திருமணம் நடத்தப்படுகிறது, ஆடம்பரமாக நடத்தப்படுகிறது. அந்த விருந்துல நாம ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இறைவனுக்கு பயந்து இதுல எல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு நாம் ஒதுங்குனா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க?
நீங்கள் உறவினர்களை பேணல்ல, உறவை பேணல்ல. விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்படிதானே? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்னது? விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த விருந்தழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மார்க்கம் அனுமதித்ததாக இருக்கணும், அப்படித்தானே? ஆனா மார்க்கத்துக்கு புறம்பான விருந்தை வச்சுட்டு நம்ம யாரெல்லாம் அதற்கு போகலையோ அவங்கள குறை சொல்லக்கூடிய உறவினர்களை நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனசு கொஞ்சம் லேசா ஈமான்ல கொஞ்சம் உறுதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க முகத்தை நம்ம எப்படி பார்க்கறது, எதையாவது சொல்லுவாங்க, அதுக்கு பேசாம போயிட்டு வருவோமே, நல்லா பிரியாணி எல்லாம் போடுவாங்க, ஜாலியா சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்முடைய ஈமான அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பலகீனமடைய செய்வோம். உறவுகளுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுப்போம். இறை கட்டளை எங்கதான் ஆயிரும், அதுக்கு பின்னாடி ஆயிரும். அப்போ இப்படியான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அடுத்து உறவுகளுக்காக நாம் செய்யக்கூடிய தவறு தான் என்னது? ஆடை ஒழுங்கு, அப்படித்தானே? பொதுவா உங்களையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துடலாம். மதரசாக்கு வரும்போது எப்படி வருவீங்க? கண்ணியமான முறையில் வருவீங்க. தலையெல்லாம் மறைச்சி மார்பின் மீது முக்காடு இறைவன் எப்படி போட சொன்னானோ அதன் அடிப்படையில் அழகா கண்ணியமா போட்டுட்டு வருவீங்க. இதுவே வெளியே எங்கேயாவது நீங்க போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு விருந்தின வீட்டுக்கு போறீங்க, ஒரு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடை எப்படி இருக்கும்? இதுக்கு சில வீட்டில் பெற்றோர்களே அதற்கு காரணமாக இருக்கு. இதை பார்க்கலாம். என் புள்ள சின்ன புள்ள தானே, அவ இன்னும் வளர்ந்து ஒரு 40-50 வயசு ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், ஹிஜாபெல்லாம் மூடி சுத்தலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு போனா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகளுடைய அழகை பார்த்தே வரன் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போறதை பார்க்குறோம். ஒரு டீனேஜ் பிராயம் வரும் இல்லையா, ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசுலேயே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிரும். எப்படி, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் அமையணும், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், அதுக்கு ரொம்ப அழகா கொண்டு போனாதான் யாராவது பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஓகே பண்ணுவாங்க. அதற்காகவே அலங்காரம் செய்து கொண்டு போகக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது மார்க்கத்தில் தவறு என்று தெரிந்தும் மதரசாக்கள பாடம் எடுக்குவாங்க தானே, படிச்சிருக்கீங்க தானே, ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை படிச்சு அதை தெரிஞ்சு அதை அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் நாம் யாருக்காகவோ அதன் உடன்பட்டு நடக்கிறோமா இல்லையா? அப்போ அங்க என்ன வருது, இறை கட்டளை 2ஆம் பட்சம் வருது, உறவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய நிலையில உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் சில வரம்புகளை நிர்ணயித்திருக்கிறது. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம பார்க்கலாம். சஅத் ரலிய தெரியுமா? தெரியாது, கேள்விப்பட்டதில்லை. இதுவரையும் கேள்விப்படலையா? அவங்க ஒரு சொர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர். உஹது போர்ல பார்த்தீங்க, உஹது போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையாவது மிகப்பெரிய போர் அது? 2வது போர், அப்படித்தானே? பதரு போருக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு போர் தான் உஹது போர். பொதுவா ரசூலுல்லாவுக்கு மரியாதை கொடுக்கும் விதமா அந்த காலத்துல நபித்தோழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் தந்தையும் என் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு நபித்தோழர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாயை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லா ஒருத்தவங்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அது யாருடைய விஷயத்துல? இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாயே அவங்கள பார்த்து சொல்றாங்க. அவங்க உஹது போர்ல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாய எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் அம்பை எடுத்து கொடுக்குறாங்க. சஅதே, என்னுடைய தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி அம்பை எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எதிரிகளிடம் இருந்து ரசூலுல்லாவை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் தான் யாரு? சஅத் பின் அபி வக்காஸ். இந்த நபித்தோழர் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏற்ற காலகட்டத்தில் அவங்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏத்துக்கிடல. தன்னுடைய மகன் இன்னொரு புதிய கொள்கைக்கு சென்று விட்டான் அப்படிங்கிறத அறிஞ்ச உடனே அவங்களுக்கு மனசெல்லாம் என்ன பண்ணுது,
படபடக்குது. இன்னைக்கு அப்படித்தானே, நம்ம முன்னோர்களுடைய சில கொள்கையில இருப்போம், இணை வைப்பான காரியங்களை செய்துட்டு இருப்போம், திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு இருப்போம். திடீர்னு அல்லாஹ் நமக்கு ஒரு மனமாற்றத்தை தாரான். நாம அதுல இருந்தெல்லாம் பின்வாங்கும் போது நம்முடைய உறவுகள் மத்தியில எப்படி வரும்? இவ்வளோ நாள் நீ இருந்தியே, எப்படியாவது எதையாவது பேசி கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிடுவோம், அவங்கள பழையது போல கொண்டு வரதுக்கு பார்ப்போமா இல்லையா? அப்போ இந்த தாய்க்கு என்ன ஆகுது? மனசு படபடப்பா இருக்குது. எங்கே நம்முடைய மகன் முன்னோர்களுடைய இந்த மார்க்கத்தை விட்டு போயிட்டான், திரும்ப நம்முடைய தாய் மதத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு எதையெல்லாமோ பேசி பார்க்கறாங்க. எந்த ஒரு பயனும் இல்லை. சாயதர் அலி என்ன பண்றாங்க? உறுதியா இருக்கிறாங்க. கடைசியில அவங்களுடைய தாய் எந்த அளவிற்கு சென்று விடுகிறார்கள் என்றால், நான் இனிமே உன் கூட பேசவே மாட்டேன், எதையும் குடிக்கவும் மாட்டேன், எதையும் சாப்பிடவும் மாட்டேன், அப்படியே நான் கிடக்க போறேன். நீ இந்த கொள்கையில் இருந்து விலகினா நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் இந்த இஸ்லாமிய கொள்கையில நீ இருந்த அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இனிமே சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், அப்படியே என்ன உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்முடைய தாயோ தந்தையோ நம்மளிடத்துல ஒரு விஷயத்துக்காக வற்புறுத்துறாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையை நம்ம ஏற்றி இருக்கிறோம். அந்த விஷயத்திலிருந்து நீ இறங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை நிர்பந்திக்கிறார்கள் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? சரிம்மா, கரையாதம்மா, ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ சொன்னது போலயே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குவோமா இல்லையா? அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம கொள்கையை கொஞ்சம் விட்டு கொடுக்குவோமா இல்லையா? ஆனால் சாயதர் அலி அவங்க அணங்கவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய உயிரே போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஏற்றிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கொள்கையை, அல்லாஹ் அப்படிங்கிற ஓர் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த கொள்கையிலிருந்து நான் விலக மாட்டேன், கடைசி வரைக்கும் அந்த கொள்கையிலேயே இருப்பேன் அப்படின்னு உறுதியா அதே நிலையில நிக்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய தாய்க்கு எதுவுமே செய்ய வழியில்லை. கடைசியில் என்ன பண்றாங்க? அவங்களுடைய உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறாங்க. அப்போ நெபிமார்கள், அவங்க அந்த நெபிமார்கள் சரி, அவங்கள ஏத்துக்கிட்டவங்களும் சரி, அல்லது அந்த நெபித்தோழர்கள் இஸ்லாமிய கொள்கையில இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருந்தாலும் அவங்களுடைய தாயிடத்துல பாசம் இல்லாமலா இருக்கும், உறவுகளிடத்துல பாசம் இல்லாமலா இருக்கும். தன்னுடைய தாய், தான் பெற்றெடுத்த அந்த தன்னுடைய பிள்ளை இன்னொரு கொள்கையில போனப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? இத்தனை நாள் ஒரே கொள்கையில இருந்துட்டு இப்ப மாறி போயிருக்கானே, எப்படியாவது இவனை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அந்த நெபித்தோழருக்கு தன்னுடைய தாய் மேல பாசம் இல்லாம இருக்குமா? கிடையாது, பாசம் இருக்கும். இருந்தாலும் யாரு தான் ஃபர்ஸ்ட்? அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது தான் யாரு? தாயா இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும். ஏன், எதனால அவங்க அப்படி இருந்தாங்க? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், சூர் ஊதப்படக்கூடிய அந்நாளில் ஃபலா ஆஸாப பைனஹும் யௌமஇதின் வலா யதஸாஅலூன். சூரா 23வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது, சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளில் அவர்களுக்கிடையே எந்த உறவுகளும் இருக்காது, ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நாம இங்க உறவுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கோமா? ஒருத்தவங்களை பார்க்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கிறோமா இல்லையா? அவங்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுக்கிறோமா இல்லையா? அப்படி இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருக்கக்கூடிய நாம், சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாள்ல நாம் எப்படிதான் இருப்போம்? தன்னந்தனியாக இருப்போம். அப்ப யாரு நிக்க மாட்டா? இன்னைக்கு விருந்துக்கு ஒழிச்சவங்க, இன்னைக்கு இந்த கொள்கையில வான் ஒழிச்சவங்க, மௌலூது ஓதுலான்னு ஒழிச்சவங்க, இணை வைப்பான கொள்கை பிதுகத்தான காரியங்களுக்கு கூட்டாக நம்மளையும் அழைத்து கொண்டவர்கள் நாளை மறுமையில் நிற்க மாட்டார்கள். நம்மோடு எந்த ஒரு விசாரிப்பும் இருக்காது அவங்களோட. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அந்த பயங்கரமான அந்த சப்தம் நடக்கக்கூடிய அந்த நாளில் யோம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், மனிதன் விரண்டோடுவான் அவனுடைய சகோதரனை விட்டு. இன்னைக்கு சகோதரனை விட்டு அடிச்சுக்குவோம், பிடிச்சுக்குவோம். ஆனா ரொம்ப வெறுப்பு காட்டுவோமா? அவனுக்கு ஒண்ணுன்னா நமக்கு என்ன ஆகும்? மனசு வலிக்கும். அப்படித்தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் இருக்கும். ஆனால் அந்த மறுமை நாளுடைய பயங்கரத்தை இறைவன் சொல்லும் போது
அந்த மறுமை நாள் சூரூதப்படக்கூடிய அந்த பயங்கரமான சப்தம் கேட்கக்கூடிய அந்த நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீ, தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையும் விட்டு ஓடிடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் ஓடி விடுவான். எப்பேற்பட்ட நிலைமை பாருங்க. இன்னைக்கு இந்த உறவுகளுக்காக தானே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். தாய் தந்தைக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, தாய் பிள்ளைக்காக, பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக, தன்னுடைய சகோதர சகோதரிக்காக, இப்படி தன்னுடைய இரத்த பந்தங்களுக்காக நாம் இறை கொள்கையை மாற்றி வைத்துவிட்டு அவர்களோடு நாம் உறவாடுகிறோம். இந்த உறவுகள் நாளை மறுமையில் எந்த பயனும் அளிக்காது என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப நாம எதை கேட்கணும்? இறைவன் சொல்லக்கூடியதை கேட்கணுமா, உறவுகள் சொல்லக்கூடியதை கேட்கணுமா? இறைவன் சொல்லக்கூடியதுதான் நாம கேட்கணும். அப்பதான் என்ன ஆகும்? மறுமையில் நமக்கு சுவனம் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இப்படி இரத்த உறவுகள் விஷயம் ஒண்ணு. அதே போல ஒரு உறவு தான் என்னது? நட்பு அப்படிங்கிற உறவு. அப்படிதானே? இன்னைக்கு இந்த நட்பு இல்லைன்னா யாருக்காவது நட்பு பிடிக்காம இருக்குதா? எனக்கு என்னுடைய தோழி எல்லாம், எனக்கு நட்பெல்லாம் பிடிக்காதுப்பா, எனக்கு வீடு மட்டும்தான் ஜாலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே மனசுல குளு குளு குளுன்னு ஜில்லுன்னு இருக்கும். அப்படிதானே? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வீட்டில் பாரு, எப்ப பாரு நொய் நொயின்னு நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா எப்படி நமக்கு ஆதரவா, நமக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த நட்பு அப்படிங்கிறதுக்கு நம்முடைய மார்க்கம் தடை சொல்லுதா? கிடையாது. நம்முடைய மார்க்கம் என்ன பண்ணல, நீ யாரோடும் நட்பு வைத்து கொள்ளாதே அப்படின்னு நம்முடைய மார்க்கம் சொல்லவே இல்லை. அல்லாஹுடைய தூதர் அவங்க நல்லவர்களை நீங்க நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நல்ல நட்புக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. என்னது? கஸ்தூரி வைத்திருப்பவனும் கொல்லனின் உலையி அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. கஸ்தூரினா தெரியுமா? கஸ்தூரினா என்னது? என்னது? மணக்கக்கூடிய பொருள். அது எதுல இருந்து எடுக்கிறாங்க? கஸ்தூரி மான் அப்படிங்கிற ஒரு மானிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு திரவம். சரியா? அது என்ன பண்ணப்படுது? நறுமண பொருள் எல்லாம் தயாரிப்பதற்கு அது உபயோகப்படுத்தப்படுது. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்க நல்லவர்களுக்கு, நல்ல நட்பிற்கு உதாரணமாக சொல்லி இருக்கிறாங்க, கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றது. கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றதுன்னா எப்படி? நம்ம கஸ்தூரி வைத்திருக்கக்கூடிய ஒருவரோடு நாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோன்னு வைங்களேன், ஒன்று அதை நம்ம என்ன பண்ணலாம்? விலைக்கு வாங்கலாம். அப்படிதானே? நம்மளிடத்துல பொருளாதாரம் இருந்துன்னா அதை விலைக்கு வாங்கலாம். இல்லை அவங்களோடு நாம் உறவாடும் போது அந்த கஸ்தூரியில இருக்கக்கூடிய மனம் நம்மீதும் வீசுமா இல்லையா? ஒரு ஆள் ஸ்ப்ரே நறுமணம் அடிச்சுட்டு வராங்கன்னு வைங்களேன், அவங்க கையில இருக்குது, நாம் அவங்களோட பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், இது பண்ணோம், உடனே அவங்களுடைய நறுமணம் நமக்கு ஸ்மெல் வருமா இல்லையா? வருந்தானே? அதே மாதிரி தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, கஸ்தூரி வைத்திருப்பவனிடமிருந்து அதை விலைக்கு வாங்கி கொள்ளலாம், அல்லது அதன் நறுமணத்தையேனும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இதுவே கெட்ட நண்பனுக்கு, கெட்ட நட்பிற்கு உதாரணத்தை என்ன சொல்றாங்க? கொல்லனுடைய உலை. அந்த உலையிலேருந்து தீப்பிழம்பு வரும் இல்லையா, தீ கனல் வரும். ஒன்று அது உன்னுடைய வீட்டை எரித்து நாசமாக்கி விடும், அல்லது உன்னுடைய ஆடையை எரித்து நாசமாக்கி விடும். இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல போய் நின்னேன்னா அந்த கரிஞ்ச புகையுடைய ஸ்மெல் உன் மேல வந்துடும். அது ரொம்ப மணக்குமா? கஸ்தூரிய மூல நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒன்னா தீ கிடையாது. அப்படிதானே? அடுப்பு எரிக்கக்கூடிய அந்த நிலையில அந்த புகைக்கு பக்கத்துல போய் இருந்தா நம்முடைய உடம்புல, நம்மளுடைய துணியில எல்லாம் என்ன ஆகும்? அந்த புகையினுடைய நாட்டம் வரும். அப்படிதானே? அப்போ அதே மாதிரிதான் நாம் நல்ல நண்பர்களோடு நட்பு வைத்து கொண்டால் அவர்களுடைய நல்ல பழக்கம் நமக்கும் வரும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்பெயர் நமக்கும் என்ன ஆகிரும்? கிடைச்சிரும். ஒருத்தவங்களோட இருக்கும், அவங்களுக்கு சொல்லி இவன் நல்ல புள்ள அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், நல்ல தொழுகையுடைய புள்ள, நல்ல புள்ள, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், நல்ல ஒழுக்கமான புள்ளேன்னு. அந்த பிள்ளையோடு சேர்ந்து செல்கின்ற இன்னொரு பிள்ளைய பார்த்தாலே என்னதான் சொல்லுவாங்க? இவளும் அப்படியா இருக்கும் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கிடைக்குமா இல்லையா? இதுவே ஒரு கெட்ட
ஒரு நட்போடு ஒரு கெட்டதை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நாம போறோம், நாம எந்த தப்பும் செய்திருக்க மாட்டோம். ஆனா அவங்க செய்யக்கூடிய தவறுக்கும் சேர்த்து என்ன ஆயிரும், இவளும் அவளை போலதான், ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகள், கூட்டு சேர்ந்து என்ன பண்ணக்கூடியது, எதையாவது செய்ய, ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம், அந்த தவறை சுட்டி காட்டி இவனும் அப்படிதான். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது, அதுல பங்கே இருக்காது. அப்போ ஒன்று அந்த கெட்ட சகவாசம் அப்படிங்கிறது நம்மையும் அதில் தள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது நமக்கு அந்த பேரை எடுத்து தரக்கூடியதாக இருக்கும். அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, நல்லவர்களோடு நாம் நட்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நாம் இங்க நேசம் வைக்கிறோம் இல்லையா, நட்பு வைக்கிறோம் இல்லையா, அது அல்லாஹுவிற்காக வைக்கக்கூடிய நேசமாக இருக்கணும். அல்லாஹுக்காக வைக்கக்கூடிய நேசம்னா என்னது தெரியுது, என்னது? அதாவது இந்த உலகத்துல நாம் ஒருத்தரோட நட்பு வைச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன், ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும், அப்படிதானே? ஏதாவது ஒரு பலன் இருக்கும். எந்த ஒரு பலனும் இல்லாம நாம நட்பு வைப்போமா? கிடையாது. ஏதாவது ஒரு பலன் நமக்கு ஏதாவது ஒரு உறவுகள் மூலமாக, நட்பு மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட நட்பு வச்சுக்குவோம். ஆனா அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் என்ன பண்றாரா, தன்னுடைய கொள்கை சகோதரனை சந்திப்பதற்காக ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த நிலையில அங்க ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். உடனே அந்த வானவர் அந்த மனிதர் இடத்துல கேட்குறாங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்றாரு, நான் என்னுடைய சகோதரன், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சகோதரனை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டி இருக்குதா, அவங்க மூலமா நீங்க ஏதாவது உதவியை பெறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்கிறார், வல்லமையும் மாண்பும் மிக்கிய அல்லாஹுக்காக நான் நேசம் கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் அந்த மனிதரோடு வைத்து கொண்ட அந்த நேசம் அப்படிங்கிறது எதற்காக, அல்லாஹுக்காக. அவரால் எனக்கு என்ன இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை, இருந்தாலும் நான் என்னுடைய இறைவனுக்காக நேசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்ன உடனே அந்த வானவர் சொல்றாங்க, யாரை நீங்கள் அல்லாஹுக்காக நேசம் கொண்டீர்களோ அந்த அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான் என்பதற்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட வானவர் தான் நான் அப்படின்னு அந்த மனிதருக்கு நற்செய்தியை சொல்றாங்க. அப்போ நாம் இறைவனுக்காக ஒருவரை நேசித்தால் அவரிடத்துல இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. அவங்க தொழக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்ல குணமுள்ளவங்களாக இருக்கலாம், தீமை எதுவும் செய்யாமல் நல்ல ஒரு குணத்தோட ஒழுக்கத்தோட வாழக்கூடியவங்களாக இருக்கலாம். அந்த நன்மையான விஷயம் நம்முடைய மனசை ஈர்க்குது, பார்க்கிறோம், அதற்காக நாம் அவர்களை நேசிக்கிறோம் அப்படின்னா யாருடைய நேசம் கிடைக்கும், யாருடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் அப்போ நட்புல என்னெல்லாம் பார்த்தோம், நட்புடைய விஷயத்துல என்னெல்லாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நாம நட்பு கொள்வதாக இருந்தால் நல்ல நண்பர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன பார்த்தோம், நட்பு யாருக்காக இருக்கணும், அல்லாஹுக்காக நட்பு இருக்கணும், அல்லாஹுக்காக நேசம் வைக்கணும். மூணாவதா நம்ம பார்க்க போற விஷயம், ஒரு உண்மையான நண்பனாக இருந்தால், உண்மையாக தோழியாக இருந்தால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அப்படின்னா என்னது, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு உற்ற நண்பர்கள். எப்படிப்பட்ட ஆண் பெண், எப்படிப்பட்ட ஆண் பெண், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு உற்ற நண்பர்கள். அவங்களுடைய பண்பை குணத்தை அல்லாஹ் சொல்றான், யஅம்ரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். யார் அது, நல்ல நட்பனாக இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய குணம் என்னதான், நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். வ யுகீமூன ஸ்ஸலாஹ். அப்படின்னா என்னது, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவர்கள் தர்மம் செய்வார்கள். அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக
சயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான். இன்னல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன். அப்போ உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களும் அவங்களுடைய குணத்தை பத்தி சொல்லும் போது அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். இன்னைக்கு உங்களிடத்துல இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்களுக்கு தவறு செய்யறாங்க அப்படின்னா அந்த தவறை சுட்டு காட்டக்கூடிய ஒரு தோழியாக இருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய தோழிகள் நீங்கள் செய்யக்கூடிய தவறை ஆதரிப்பாங்களா, சுட்டி காட்டுவாங்களா, இது தப்புன்னு சொல்லுவாங்களா? எப்படிப்பட்ட தோழர், எப்படிப்பட்ட நட்பு இருக்குது உங்களுக்கு மத்தியில்? உங்களுக்குன்னு ஒரு நட்பு இருக்கும் தானே. இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு நம்முடைய குணத்துக்கு ஏத்தா போல நாம செய்யறதுக்கு ஆதரவா யாரு செய்கிறார்களோ, யாரு சப்போர்ட் பண்ணுகிறார்களோ அவங்கள தான் என்ன பிடிக்கும், நமக்கு பிடிக்கும். அப்படிதானே? அப்படிதானே பிடிக்கும். நாம எதையாவது செய்யறோம், அது இல்லப்பா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க தடுத்தாங்க அப்படின்னா நாம அவங்கள நேசிப்போமா? இதோட இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இவ என்ன நம்மளை இப்படி பேச வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இதே தவிர வேற யாரிடத்துலயே சுட்டி கேட்டு நம்முடைய தோழி இந்த மாதிரியான தவறு செய்யறா, இதை நாம தடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு இடத்துல அந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உடனே என்ன பண்ணுவான், நாம இன்னொருத்தவங்களை கூட்டி சேர்ந்துட்டு அவள்கிட்ட இனிமே பேசக்கூடாது, கேட்டியா என் கூட இருந்துட்டு என்னை பத்தி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா. அப்போ நன்மையை ஒருவர் ஏவி தீமையை ஒருவர் தடுக்கும் போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது? அது வரைக்கும் தோழியாக பார்த்து கொண்டவங்க எப்படி ஆயிடுறாங்க, எனிமியா மாறிடுறாங்க. அப்படின்னா ஃப்ரெண்ட் என்ன ஆயிடுவா, எனிமி மாதிரி ஆயிடுவா. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு தோழிகள் மத்தியில் எப்படி இருக்கும், எலியும் பூனையும் பார்க்குதமால திருப்பிக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்படிதானே? காரணம் என்ன? அவங்க நம்ம சொன்னதுக்கு மாத்தமா சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்முடைய தவறுக்கு உடந்தையா இல்லாததுனால நாம் அவங்கள வெறுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த நட்புக்காக நாம் நம்முடைய பெற்றோரை தூக்கி எறியக்கூடியவங்களாக இருக்கோம். அவங்களிடத்துல அல்லாஹ் சொல்றான், சீனு கூட நீ பேசாதேன்னு சொல்றோம். ஆனால் நம்முடைய தோழிக்காக அவர்கள் குரலை உயர்த்தி நம்ம பேசுறோம், அவங்களை விட குரலை உயர்த்தி பேசுறோம், எதிர்த்து பேசக்கூடியவங்களா இருக்கிறோம் இல்லையா? தாய் தந்தை சொன்னா என்ன பண்ணணும், இந்த உலகத்துல எந்த விஷயம் சொன்னாலும் கேட்கணும். அப்படித்தானே? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டு வேலைகள்ல கொஞ்சம் உதவி செய்ய சொல்றாங்க, செய்யலாம். தொட சொல்றாங்க, நேரத்துக்கு தொடலாம். குர்ஆன் ஓத சொல்றாங்க, ஓதலாம். இப்படி அவங்களிடத்துல அன்பா பணிவா பேசுறது எல்லாமே நம்முடைய கடமை, ஒரு தாய் தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. ஆனா அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு பிடிக்காது. இதுவே நம்முடைய ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணுவோம், பல மணி நேரம் பேசுவோம். பள்ளிக்கூடத்துல பேசுனது பத்தாருன்னு எங்க வருவோம், வாட்ஸ்அப்ல சாட் பண்றது, இன்ஸ்டால போறது, இதெல்லாமே என்னதான் எக்ஸ்ட்ராவா செய்வோம். இதை விளக்கக்கூடிய, இதை தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் மீது நம்ம என்ன பண்ணுவோம், அதிகப்படியான கோபம் வருது. என்னடா நம்மளை எப்ப பாரு இவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்காங்க. நாம ஒழுங்கா இருந்தா நம்முடைய பெற்றோர்கள் ஏன் நம்மளை குறை சொல்ல போறாங்க? பெற்றோர்கள் ஏன் சொல்கிறார்கள், எதற்காக சொல்கிறார்கள் நம்ம யோசிக்கிறோமா? நாம ஒரு விஷயத்த பண்றோம், இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கணுமா வேண்டாமா? பெற்றோர்கள் நம்மளை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இவங்க எதுக்காக இப்படி சொல்றாங்க, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசிக்கணுமா வேண்டாமா? ஆனா அந்த யோசனை இருக்காது. நமக்கு கோபம் யார் மேல வந்துருது, பெற்றோர்கள் மேல அதிகப்படியான கோபம் வந்துருது, எரிச்சல் வந்துருது. அவங்கள பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதிகப்படியான வார்த்தைகளை விடுறோம். அல்லாஹ் சொல்றான், நீ சீனு கூட சொல்லிடாத. அது எந்த நிலையில, அவங்க பலவீனமாக வயது முதிர்ந்த நிலையில இருந்தா கூட அவங்களிடத்துல நீ பணிவாக நட. எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அவர்களோடு நீ இணக்கமான முறையை பேணிக்கொள் அப்படின்னு சொல்றான். ஆனா நாம இந்த விஷயத்துல என்ன பண்றோம், இறை கட்டளைக்கு மாறு செய்ய சொன்னா உடன்படுகிறோம். இந்த உலகத்தில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிடுறோம், நேரம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதற்கு உடன்படக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இப்படி பல மணி நேரம் நேரத்தை வீணடிக்கிறோம்.
நீ பார்க்குறோம், ஒழுங்கா இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகள் கூட, நல்ல பெண்கள் கூட இந்த தோழிகளால கெட்டு போறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் காதல் அப்படிங்கிற அந்த மோகத்தில் என்ன பண்றாங்கன்னா, சும்மா இருக்கக்கூடிய பெண்களை கூட தன்னுடைய தோழி என்ன பண்றான், அவன் பாவம் பாரு உன்னே பார்த்துட்டு இருக்கிறான், கொஞ்சம் பார்த்தாதான் என்னவா அப்படின்னு உசுப்பேத்தி கூட கூடியதை பார்க்குறோம். ஆனா ஒரு சிறந்த தோழி அப்படிங்கிறவுக்கு எல்கை இறைவன் எப்படி வச்சிருக்கான், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஆனா நட்பே என்ன பண்ணுது, நம்மை தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த நட்பு நமக்கு பயனளிக்குமா, பயனளிக்காதா? பயனளிக்கக்கூடிய நட்பா இது? பயனளிக்கக்கூடிய நட்பா? அதே போல இறைவனே நம்ம மறக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறோம், போன்ல நேரத்தை கழிக்கிறோம். இறைவனே என்ன கிடையாது, யாருக்கும் ஞாபகம் இல்லை. தொழுகையோட உள்ள தொழுகையாளியாக இருக்கக்கூடிய ஒரு தோழியோட நட்பு வைத்து கொண்டா நாம தொழுக்கு மறந்தாலும் அவ நம்மளை ஞாபகப்படுத்துவா. ஆனா 24 மணி நேரம் போன்லையும் வாட்ஸ்அப்லையும் சினிமாலையும் ஷார்ட்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு தோழியோடு நாம் உறவு வைத்து கொண்டால் நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்கு? அவ சொல்லுவா, கேட்டியா அவ அந்த ரீல்ஸ் போட்டிருக்கியா பாரு, இவ இதை போட்டிருக்கியா பாரு, இன்ஸ்டால கொஞ்சம் வாயேன், அவ என்ன போட்டோ போட்டிருக்கியா பாரு, இப்படிதானே அவ சொல்லுவா. அங்க இறை ஞாபகம் வருமா? அப்போ பெற்றோருக்கு நோவினை செய்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம், இறைவனை மறக்கிறோம். இந்த நட்பு நம் பயனளிக்க கூடியதா, பயனளிக்காதா? அல்லாஹு சொல்றான், நாளை மறுமை நாளில் வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் ஒரு நண்பனை விசாரிக்க மாட்டான். இன்னைக்கு இத்தனை நட்புக்கு தானே நம்ம இந்த உறவுகளை எல்லாம் வேதனைப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோம். தாய் தந்தையை மனவேதனைப்படுத்துறது எதுக்கு? உறவுனால, அந்த நட்புனால தானே. இந்த நண்பன் நாளைக்கு மறுமையில வந்து நிப்பானா? கேரண்டி கொடுக்க முடியுமா? அவன் இந்த உலகத்துல கேரண்டி தந்தாலும் மறுமையில் இறைவன் சொல்கிறான், எந்த நண்பனும் பயனளிக்க மாட்டான், அவன் வந்து நிக்க மாட்டான். அப்போ இன்னும் இப்படி நாம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள், தவறுகள், இறை கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள், நட்பு விஷயத்துல செய்யறோம் இல்லையா? இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் யார் அழகாக காட்டுவா? யார் அழகாக காட்டுவா? யாரு? யாரு நம்முடைய முதல் எதிரி? யாரு? யாரு? கேட்கல. ஷைத்தான். இதெல்லாம் ஒரு தப்பாப்பா, இன்னும் நேரம் கிடக்குதான், போன்ல நிறைய நேரம் கிடக்குதானே செய்யுது, இதுல என்ன தப்பு, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை அழகாக காட்டுவான். அவனுடைய பாதையை நாம் பின்பற்றி போறோம் இல்லையா? நாளை இந்த மறுமை நாளில் நம்முடைய புலம்பல்கள் எவ்வாறாக இருக்குமா? ஒரு அநியாயம் பாவம் செய்து போய் நிற்கக்கூடிய ஒரு அடியானுடைய நிலை. இன்னைக்கு நமக்கு டென்ஷனான சில பேர் என்ன பண்ணுவோம், அப்படி பல்லுல விரலை வச்சு நகத்தை கடிப்போமா இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவோம், விரலை இப்படி இப்படி மடக்கி மடக்கி இருப்போம். சில பேர் கையை காலை பிசைஞ்சு பிசைஞ்சு நிற்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல்ல நிற்போம், அப்படித்தானே? அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த பாவிகள், இந்த அநியாயம் செய்தவர்கள், இறைவனுக்கு மாறு செய்து பாவிகளாக நிற்கக்கூடியவர்களுடைய மறுமை நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தன் இரு கைகளையும் கடித்து கொண்டு நிற்பார்கள். அப்ப சொல்லுவாங்களாம், யா லைத்தனி தஹத் மஅர் ரசூல் சபீலா, நான் இந்த தூதரோடு ஓர் உறவை வைத்துக் கொண்டிருக்க மாட்டேனா? தூதரோடு உறவுன்னா எப்படி? அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தி இருக்க மாட்டேனா? இன்னும் அவர்கள் சொல்வார்கள், யா வைலத்தா, எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த நாசமே, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலாலன் ஹலீலா, என்ன வழிகெடுத்த ஒருவனுக்கு கூட நான் நண்பன், அவனை வந்து நண்பனாக ஆக்கி கொள்ளாது இருந்திருக்க மாட்டேனா? என்ன வழிகெடுத்தானே ஒருத்தன், அவனை போய் நான் ஏன் நண்பனா ஆக்கிட்டேன், அவனை ஆக்காம இருந்திருக்க மாட்டோமா அப்படின்னு அவன் புலம்புவானா? எப்படி? ஷைத்தான் இதையெல்லாம் இந்த உலகத்துல என்ன பண்ணுவான், இதெல்லாம் தப்பு இல்லப்பா, உறவா, தாய் தந்தையா, அவங்களுக்கு கட்டுப்படுறதுல என்ன இருக்குது, நண்பனா, அவன் சொல்றதுல கேட்கறதுல என்ன இருக்குது? இப்படி நம்முடைய தவறுகளை எல்லாம் அழகாக்கி காட்டி நாம் இந்த உறவுகள் விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இறைவனா உறவா என்று பார்க்கும் போது யார் தான் பெருசு? இறைவன் தான். ஏன்? இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்துல நமக்கு உயிர் தந்தது யாரு? அல்லாஹ். உறவுகளை ஏற்படுத்தி தந்தது யாரு? அல்லாஹ். நாளை மறுமையில் யாரிடம் நாம் விசாரணைக்கு நிக்க போறோம்? அல்லாஹ். அப்போ
உயிரையும் தந்து இந்த உலகத்துல ஒரு நல்ல முறையில பலமாக ஒரு வாழணும் அப்படிங்கிறதுக்காக உறவையும் ஏற்படுத்தி தந்த அல்லாஹ் சில வரையறைகளை நிர்ணயித்திருக்கிறான். இறை கட்டளைக்கு மாற்றமாக விஷயமாக இருந்தால் நீ உறவுகள் விஷயத்தில் கட்டுப்படாதே, இறைவனுக்கு கட்டுப்படு. இந்த உலகத்தில் அவர்களிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள். அப்படி நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் மறுமையில் என்ன பண்ணுவான்? நான் இவனை போய் கூட்டாக்கிட்டனே, இப்படி ஒருத்தனா கூட்டாயிருக்கவே கூடாதே அப்படின்னு புலம்பக்கூடிய நிலை தான் நமக்கு இருக்கணும். அப்போ நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? உறவுகள் அப்படின்னாலே அது என்னதுதான்? இணைந்து வாழக்கூடியது. அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க நம்மளிடத்துல பொருளாதாரம் இருக்கி அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நாம் உதவலாம். எல்லா விதத்திலும் அவர்களிடத்தில் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளலாம். ஆனால் இறைவன் சொன்ன விஷயம், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த விஷயம், அதற்கு மாற்றமாக யாரேனும் நடக்க சொன்னால் அந்த நேரத்தில் நாம் எதை தான் முதல்ல எடுக்கணும்? அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அப்படிங்கிறத எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஈருலகிலும் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.